கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் ஜீவனை உண்டாக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இது தாவீது எழுதின சங்கீதம். கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். அப்போ இந்த முதல் வசனத்துல தாவீது தேவனை போற்றுகிறார். என்ன சொல்லி போற்றுகிறார் அப்படின்னா, கர்த்தாவே, என்னுடைய சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஹல்லேலூயா. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை யெகோவா நிசியாக, ஜெயத்தை தருகிற தேவனாக அவர் ருசி பார்த்தார். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ சத்துருக்கள் எதிர்த்து வந்தார்கள். கோலியாத் பார்க்கலாம். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது சிங்கம், கரடி, அதுக்கப்புறம் அவருடைய சொந்த மகன், அதுக்கப்புறம் சவுல் ராஜா, இப்படியாக ஒவ்வொரு சத்துருக்களின் கைகளிலும் இருந்து கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்ததை எண்ணி அவர்கள் ஒருவரும் கூட மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் கூட இருந்து என்ன பண்ணாரா, கைதூக்கி எடுத்தாரு அப்படின்னு சொல்லி தேவனை அவர் துதிக்கிறார். வேதத்திலே யெகோவா நிசி அப்படிங்கிறதை குறித்து நாம் தியானிப்போம். ஜெயத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 13 to 16. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஹல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களுக்கு எதிராய் யுத்தம் பண்ணி தேவன் அவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அமலேக்கியர்கள் கானான் தேசத்துக்கு தெற்கு பகுதியில் இருந்தவர்கள் தான் அமலேக்கியர்கள். அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம். மோசே மலையின் மீது இருக்கிறாரு. அவருடைய கரங்கள் தூக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் கொள்கிறார்கள். அவருடைய கைகள் சோர்ந்து போய் தளர்ந்து போய் கீழே வைக்கும் பொழுது அமலேக்கியர்கள் ஜெயம் எடுத்தார்கள். அதுக்கப்புறம் 2 பக்கமும் 2 பேர் தாங்கி மோசேயின் கரங்களை உயர்த்தி பிடித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மோசே என்ன பண்றாரு, ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டு, அதுக்கு யெகோவா நிசின்னு பேரிடுறார். நம்ம பாடல்கள் பாடுகிறோம், யெகோவா நிசி, அவர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அப்போ எப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜெயம் வரும்? நம் கர்த்தரை யெகோவா நிசி என்று அறிக்கையிட்டால் மட்டும் ஜெயம் வருமா? இல்லை. நம்ம இப்போ நம்மளுக்கு சத்துருக்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருளின் அதிகாரங்கள், பிசாசும் விழுந்து போன தெய்வ தூதர்களின் கூட்டம்தான் நமக்கு எதிரான எதிராளிகள். அப்போ அவர்களுக்கு எதிராய் நாம் யுத்தம் பண்ணி கர்த்தருடைய ஒத்தாசையோடு யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஜெயம்
யெகோவா நிசியாய் கர்த்தரை நம்ம வாழ்க்கையில் பார்க்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. என்னன்னா ஆம், ஜெபம். ஹalleluya. ஜெபம் ஒரு ஆயுதம். நாம் ஜெபிக்க 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 தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க 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 அது இருளின் அதிகாரங்களுக்கு எதிராய், நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதிராய், குடும்பத்திற்கு எதிராய், போர் செய்கிற பொல்லாத அசுத்த கிரியைகளுக்கு எதிராய் நம்மளுடைய ஜெபம் கிரியை செய்கிற ஒரு ஆயுதமா இருக்கிறது. ஹalleluya. இப்போ ஜெபிப்பதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒத்தாசையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பார்ப்போம். அடுத்த ஆயுதம் வேத வசனம். ஹalleluya. நம்ம வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து வேதத்தை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தியானிக்கும் பொழுது தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை, ரேமா வார்த்தை என்று சொல்லுவார்கள், அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்மளுக்கு பட்டயமாய் இருக்கிறது. வேத வசனம், கர்த்தர் நம்மோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தைகள், நம்மோடு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற அவருடைய தீர்க்கமான வார்த்தைகளை மறுபடியுமாக நாம் சபைக்கு செல்லும் போது ஊழியக்காரர்கள் மூலமாய் அவர் அதை மறுபடியுமாக பேசுவார். அல்லது நம்ம வேற ஏதாவது செய்தி கேட்கும் போது அதே வசனத்தை பேசுவார். இப்போ பல முறை அவர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துவார். அப்போ அந்த வசனம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டயம், அது ஒரு ஆயுதம், ஜீவ வார்த்தை. அதை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அதை நாம் அறிக்கையிடும் பொழுது, நம்மளுடைய இருதயத்தில் அதை வைத்து தியானிக்க தியானிக்க அறிக்கை செய்ய செய்ய அது நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை உண்டாக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஹalleluya. அடுத்ததாக துதி. தேவனை நாம் உயர்த்த 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 வேத வசனங்களை கொண்டு, பாடல்களை கொண்டு, ஆவியோடும் உண்மையோடும் நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உயர்த்த உயர்த்த அந்த துதி சத்ருவுக்கு எதிராய் நம் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. ஹalleluya. அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமானது கீழ்ப்படிதல். கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் அடிபணிந்து அர்ப்பணித்து கர்த்தருக்கு நாம் நம்மை நாமே அவருடைய கரத்தின் கீழாக தாழ்த்தி இருக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, அதுவும் என்ன பண்ணும்னா சாத்தானை, நம்மளுக்கு எதிர்த்து வருகிற பொல்லாத ஆவிகளுக்கு எதிராய் அது ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. ஹalleluya. அப்போ நிச்சயமாக இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எப்படியாக தாவீது யெகோவா நிசியாய் கர்த்தரை ருசி பார்த்தது போல நாமும் தேவனை யெகோவா நிசியாய் ஜெயத்தை கொடுக்கிறவராய், எல்லா சத்துருக்கள் மீதும் ஒரு வெற்றியை தருகிறவராய் நம் வாழ்க்கையில் நாம் ருசி பார்ப்போம். 2ஆம் வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஹalleluya. அடுத்ததாக தாவீது கர்த்தரை தன்னுடைய வாழ்க்கையிலே குணமாக்குகிற ஒரு தேவனாய் அனுபவித்தார். அப்போ யெகோவா ராஃபா, அவர் நம்மளை சுகமாக்குகிற தேவன், அவருடைய தழும்புகளினாலே சுகமாக்கப்படுகிறோம் என்று வேதத்தில் சுகமானோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹalleluya. பரிகாரி, அவர் நம்மளை குணப்படுத்துகிற தேவன், யெகோவா ராஃபாவாகிய தேவன். நம்மளுடைய வாழ்க்கையிலே யெகோவா ராஃபாவாக தாவீது தேவனை குணப்படுத்துகிறவராக அனுபவித்தது போல நாமும் அனுபவிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று இந்த வார்த்தையில் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னு பார்ப்போமா?
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. ஹalleluya. அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையிலிருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது முக்கியமானது. இப்ப மனிதர்களாகிய நம்ம ஒரு சில நேரம் நான் சும்மா சொன்னேன், நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்த்தருடைய அகராதியில நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தைகள் கிடையாது. அவர் சொன்னார்னா அவர் சொன்னதுதான். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அப்போ அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, ஹalleluya, அவர் சொல்லுகிற காரியம் அவருடைய பார்வையில எது சரியா இருக்கிறதோ அதை என்ன பண்ணணுமா, செய்ய வேண்டுமாம். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் என்னென்ன கட்டளைகள், இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொல்லுகிற அநேக விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதை நாம் என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டும். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், 1 2 கிடையாது, பாதி கிடையாது, அல்லது முக்கால் கிடையாது, முழுக்க முழுக்க அவர் சொல்லுகிற சகல கட்டளைகளையும், அவர் நம்மளுக்கு கொடுக்கிற எல்லா ஆலோசனைகளையும், எல்லா அறிவுரைகளையும், எல்லாவற்றையும் நாம் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் யெகோவா ராஃபாவாக நாம் அனுபவிக்க முடியும். 3ஆம் வசனம், கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். ஹalleluya. அடுத்ததாக தாவீது தேவனை இரட்சகராக மீட்பராக அவர் அனுபவித்ததை அவர் இந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீர் என் ஆத்துமாவை எங்க இருந்தாம், பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி, ஹalleluya, நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அப்போ நீர் என்னுடைய இரட்சகர், என் ஆத்துமாவை அழிந்து போகாதபடிக்கு மீட்டெடுத்த என் மீட்பர். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமும் ஆனவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். ஹalleluya. இந்த வசனத்திலே என்ன எழுதிருக்கு, தேவனே என்னுடைய இரட்சிப்பு. அப்போ நம்மளுக்கு வேற இரட்சகர் கிடையாது, மனிதர்கள் நம்மளை ரட்சிக்க முடியாது, வேற எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு சிருஷ்டிப்பும் நம்மளை ரட்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளை ரட்சிக்க முடியும், நம்மளை விடுவிக்க முடியும். எந்த ஒரு பாவமோ சாபமோ பிசாசின் காரியமோ எதுவா இருந்தாலும் நம்மளை மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹalleluya. 4ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அப்போ நாம் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் நம்மளை எப்படியாக பார்க்கிறார், பரிசுத்தவான்களாய் நம்மளை பார்க்கிறார். எது நம்மளை பரிசுத்தப்படுத்தும், நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய துதி, நம்மளுடைய ஊழியம், நாம் செய்கிற கொடுக்கிற காணிக்கை, நாம் ஏறெடுக்கிற நாம் வேதத்தை தியானிப்பது, இது நம்மளை பரிசுத்தப்படுத்துமா? இது எல்லாமே நம்மளுக்கு நிச்சயம் அவசியம். இது தேவனை கிட்டி நெருங்கி சேர்வதற்கு நமக்கு நாம் இதை நிச்சயமாக செய்ய வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு. ஆனால் முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பினாலே அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நமக்காக அனுப்பினதின் நிமித்தம்
இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிலுவையில் சிந்தினதின் நிமித்தம் அதை நாம் விசுவாசிக்கும் போது மட்டுமே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பாவத்தின் காரியங்கள், சாப காரியங்கள், இருளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்க வல்லமையுள்ளது ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்தமுள்ள மாசற்ற இரத்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிறது. நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவன் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, நமக்குள் ஒரு சுத்திகரிப்பை கொடுப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. அடுத்ததாக நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், அவருடைய நாமம், எபிரேய நாமம் பார்த்தோம்னா யெகோவா மெக்காதீஸ். அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவன். அதுக்கப்புறம் அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் வெளிச்சம் நிறைந்த தேவன். அவருக்குள் அசுத்தம் எதுவும் கிடையாது. அவர் முழுக்க 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 பரிசுத்தம் நிறைந்த ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பின்பற்றுவதும், நாம் சேவிப்பதும், அவரை நாம் அப்பாவாக எல்லாமாக அனுபவிப்பதும் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அப்போ அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மளை அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 2ஆம் வசனம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. அப்போ இந்த சேராபீன்கள் அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். 5ஆம் வசனம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இங்கு நாம் தாவீது அவர் தேவனுடைய கோபத்தை குறித்து அவர் அனுபவித்ததை சொல்லுகிறார். தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அப்போ தேவனுடைய கோபத்தையும் அவருடைய தயவையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவருடைய கோபம் மிக சிறிது நேரம்தான் அப்படிங்கிறத அவர் தெரிவிக்கிறார். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தாவீதின் வாழ்க்கையிலே அவர் உரியாவை கொலை செய்துவிட்டு அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்ட பொழுது அவர் அந்த தவறை உணரவே இல்லை. ஆனால் தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி அந்த குற்றத்தை உணர்த்தின பொழுது அவர் உடனடியாக மனம் திரும்புகிறார். அவருடைய குற்றத்தை அவர் நியாயப்படுத்தவில்லை. சங்கீதம் 51 அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ தேவன்
நமக்கு பல தருணங்களை தருவார். நம்மளுடைய பொல்லாப்பை விட்டு விலகும்படியாய் பல எச்சரிக்கைகளை கொடுப்பார். நாம் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் அதை விட்டுவிட்டு தேவன் காட்டுகிற நல்ல வழியில நம்ம மனம் திரும்பும் பொழுது, நிச்சயமாய் அவருடைய கோபம் நம்ம வாழ்க்கையில் நீடித்திருப்பதில்லை. மாறாக நாம் அவருடைய ஆலோசனையின்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் நம் வாழ்நாள் முழுவதும் அவருடைய தயவையும் அவருடைய நன்மையையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ருசி பார்க்கிறவர்களாக இருப்போம். அப்புறம் சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இங்கு தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலே பல காலங்கள் வரும். பிரசங்கியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இங்கு ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, தேவன் நம்மளுடைய அழைப்பை கொண்டு நம்மளை ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அதற்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் ஏற்ற வேளையிலே அவருக்கு சித்தமான நேரத்துல அவருக்கு சித்தமான இடத்திலே வைத்து நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அவருடைய கிருபை வெளிப்படுகிற ஒரு பாத்திரமாய், அவருடைய மகிமை வெளிப்படுகிற பாத்திரமாய் நம்மை எடுத்து உபயோகப்படுத்துவார். 6ஆம் வசனம், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். தாவீதுடைய வாழ்க்கையில அதை அவர் அனுபவிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் அவர் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத அவர் அறிக்கை செய்கிறார். எப்படி அவரால் அதை அறிக்கை செய்ய முடிகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அநேக இடங்கள்ல தாவீது தேவன் என் நம்பிக்கை, தேவன் என் கோட்டை, அவர் என் அரண், அவர் என் அடைக்கலம், அவர் என் பெலன், அவரையே எல்லாமாக வைத்து கொண்டு வாழ்ந்தவர் தாவீது. அப்போ கர்த்தரும் தாவீதை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்னா, என் இருதயத்திற்கு ஏற்ற மகன். ஏன்னா தேவன் விரும்புகிறதை எல்லாவற்றையும் தாவீது செய்தார் அப்படின்ட்டு ஒரு நற்சாட்சி தாவீதை குறித்து கொடுக்கிறார். மத்தேயுல இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்லுகிற ஒரு அனுபவம், ஒரு அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள்ளான ஒரு வாழ்க்கைனா, இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்னன்னா, அவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அப்ப அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது, அப்போ நம்ம வாழ்க்கை எது மேல கட்டப்படுறதற்கு அவர் ஒப்பிடுகிறார்னா, கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ எப்படிப்பட்ட சூழலுக்குள் நம் வாழ்க்கை சென்றாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். ஏனென்றால் நம்மளுடைய அஸ்திபாரம் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமாக தாவீது சொன்ன மாதிரி நம்மளும் சொல்லலாம், நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய வேதத்தை குறித்து உம்மை அறிகிற அறிவில் வளரவும்,
உமக்கு கீழ்ப்படியவும் உம்மை அதிகமாய் எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கவும் கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். Praise the Lord. God bless you. Thank you.